வெல்கம் டு பொலிட்டிக்கல் டாக்கீஸ். உத்தரப்பிரதேசத்தில் இருக்க பிரயாராஜ் அப்படின்ற இடத்துல கங்கை, யமுனா, சரஸ்வதி இந்த நதிகள் எல்லாம் சங்கமிக்கிற இடத்துல புனித நீராடணும் அப்படின்னா நம்ம பாவத்தை எல்லாம் கழுவிக்கலாம் அப்படின்னு நேத்து வரைக்கும் குண்டி கழுவிட்டு இருந்த அதே தண்ணியில இப்போ கும்பமேளா அப்படின்னு சொல்லி பாவத்தை கழுவிட்டு இருக்காங்க. சரி, இந்த கங்கை நதி இருக்கு, யமுனை நதியும் இருக்கு, சரஸ்வதி நதி எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பூமிக்கு அடியில ஓடிட்டு இருக்கு, அது மனுஷங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இந்த சங்கிங்க. அதுலதான் இப்ப பாவத்தை கழுவுறோம் அடி பல்டி அப்படின்னு குதிச்சிட்டு இருக்கானுங்க. இதுல விஷயம் என்னன்னா, பிரதமர், குடியரசுத் தலைவர், இந்த நடிகருங்க இவங்க எல்லாருமே புனித நீராடிட்டு இருக்காங்க. பின்ன எத்தனை கேவலமான திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு மோடி. இந்த நடிகருங்க எத்தனை மொக்க படத்தை கொடுத்துருப்பாங்க நமக்கு. அந்த பாவமெல்லாம் சும்மா விடுமா? புனித நீராடட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வைங்க. இதில் விஷயம் என்னன்னா, அந்த தண்ணியில் ஃபேக்கல் கலிஃபோம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கு. அந்த தண்ணி குடிக்கவோ இல்லை குளிக்கவோ ஏற்ற தண்ணி இல்லை அப்படின்னு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியமே சொல்லியிருக்காங்க. இந்த பாக்டீரியா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகளோட மலக்குடல் இருக்குமா. எங்கே இருக்க வேண்டிய மேட்ரு தண்ணியில் இருக்கு, அதுலேயும் குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த தண்ணியை குளிச்சு தீர்த்தன்னு குடிச்சு தலையில தேய்ச்சிட்டு இருக்காங்க இந்த வடக்கனுங்க. இதுக்காக கூட்ட நெரிசல் 1000 பேர் செத்து போயிருக்கான். ட்ரெயின் ஏறும்போது ஏகப்பட்ட பேர் செத்து போயிருக்கான். இன்னுமே கூட்ட நெரிசல் குறையாம ட்ரெயினை அடிச்சு உடச்சி அது ஒரு வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக இந்த பிரதமர் ஒரு கூந்தல் நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்களாம் என்னைக்கு திருந்த போறாங்க அப்படின்னு தெரியல. இதனால இப்ப என்ன மாற்றம் வந்துருச்சு, இப்ப என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நமக்கு ஒன்றும் இல்லை, பாஜகவுக்கு ஒரு 1500 ஓட்டு குறைஞ்சு போச்சு, அவ்வளோதான்.